Hi friends, welcome back to my channel. This video is sponsored by SBO Private Limited. இதில் ஆன்லைன் ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் 5 மினிட்ஸ் ஒர்க் தான். சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போஸ்ட் பண்ண தெரியணும், பப்ளிஷ் பண்ண தெரியணும். இது தெரிஞ்சாலே போதும், கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேமையும் குவாலிஃபிகேஷனையும் சென்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். அதுல மறக்க முடியாத கரை பள்ளி பருவம். அந்த நாட்களில கற்ற பாடங்களை விட வாழ்ந்த அனுபவங்கள் தான் நம்மை வழிநடத்தின். சின்ன சந்தோஷங்கள், அர்த்தமற்ற சண்டைகள், நண்பர்களின் தோள்கள், இவை அழியாத பொக்கிஷங்கள். பள்ளி நாட்கள் நினைச்சாலே முகத்தில் புன்னகை. கவலை என்றா பரீட்சை மதிப்பெண்கள் மட்டுமே. பரீட்சை முடிந்ததும் கவலைகளும் மறைந்து விடும். ஒவ்வொரு நாளும் புதியதாய் தொடங்கும். நண்பர்களுடன் பகிர்ந்த சின்ன ஆசைகள், அப்பாவித்தனம், இவை இன்னும் நம்மை குழந்தையாக்கும். பள்ளி என்பது கல்விக்கான இடம் மட்டும் அல்ல, நம் குணங்களை செதுக்கிய பட்டறை. ஒரு மிட்டாய பகிர்ந்த மகிழ்ச்சி, தோல்வி வெற்றி அனுபவங்கள், இவை வாழ்க்கையின் அடிப்படை பாடங்கள். அந்த நாட்கள் நம் வாழ்வின் அஸ்திவாரம். தொழில்நுட்பம் இல்லாத உலகில் மனித உறவுகள் முக்கியம். பள்ளி நண்பர்கள் பல வருடங்கள் கடந்தும் தொடரும். பழைய நாட்கள் பேசும்போது மீண்டும் மாணவர்களை மாறுறோம். அந்த நினைவுகளை இன்னும் நம்முடைய வாழும். ஒவ்வொரு காலையும் அம்மாவின் எழுந்திரு என்ன குரலில் தான் தொடங்கும். அரை தூக்கத்தில் எழுந்து யூனிஃபார்மை அணிவது ஒரு சடங்கு. டை கட்ட திணறல், ஷூ லேஸ் குழப்பம், தினசரி நிகழ்வுகள். காலை உணவை அம்மா ஊட்ட நாம் மறுப்போம், அவர் சமாதானம் செய்வார். பள்ளிக்கு செல்லும் வழி, நடந்து, சைக்கிளில், பேருந்தில், நினைவுகள் நிறைந்தவை. பேருந்து நிறுத்தத்தில் நண்பர்களுக்காக காத்திருப்பது, ஜன்னல் இடத்துக்காக போட்டி. ஓட்டுநர் அங்கிள் பாடல்களை பாடிக்கிட்டு செல்லும் பயணம் நாளுக்கான உற்சாகத்தை தரும். சீருடை அணிவதில் பெருமை, அனைவரும் சம என்பதை உணர்ச்சியது. விளையாட்டு நேரத்தில் சீருடை அழுக்காக்கி மாலை திட்டு வாங்குவது வழக்கம். அந்த காலை நேரங்கள் பொறுப்பும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுத்த. பெற்றோரின் அன்பும் பாதுகாப்பும் நம்மை நம்பிக்கையுடன் பள்ளிக்கு செல்ல வைத்தது. வகுப்பறை என்பது கனவுலம். அங்குதான் சிரிப்பு, சிந்தனை, சில நேரம் கண்ணீர். ஆசிரியர் எழுத்துக்கள் எதிர்கால விதைகள். கணக்கு வாத்தியார் பயம், தமிழ் ஆசிரியர் ஆர்வம், அறிவியல் ஆசிரியர் ஆச்சரியம். ஒவ்வொரு பாடமும் புதிய அனுபவம். ஆசிரியர்களின் கண்டிப்புக்கு பின்னால் அன்பு இருந்தது. நண்பருடன் பாடம் கவனிப்பது, சைகை மொழியில் பேசுவது,